நான் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் குரு சொன்னார், படிக்கிறதோட இருக்கக்கூடாது, பார்க்கறதோட இருக்கக்கூடாது, மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும், ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் பற்றிலாம் சொல்லணும், கூட்டம் போட்டு அப்படின்றாரு. நம்ம எங்கே போய் கூட்டம் போடுறது, நம்ம சாதி சாணத்தை தான் கூட்டம் போட முடியும்ட்டு எங்கள் சாதி சாணத்தை சொன்னேன். இந்த மாதிரி நான் ஜோதிடம் சார்ந்து பேசலான் இருக்கேன் அப்படின்ட்டு. அங்கே பெண்கள் வரல, ஆம்பளைங்க தான் வந்தாங்க. ஏற்கனவே எங்கள் ஆட்களில் பெண்களை மதிக்கவே மாட்டாங்க, எல்லா சாதியிலையுமே பெண்களை மதிக்க மாட்டாங்க. எங்கள் ஆட்களில் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். வந்தாங்க, வந்துட்டு என்னைய மடக்கி கேள்வி கேட்டுக்கிட்டாங்க, சம்மந்தம் இல்லாத நான் என்ன சொல்ல வரேன்னே கவனிக்காமல் கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஆள் சொன்னார், நாயெலாம் இருக்குது, அதுக்குள்ள என்ன ஜாதகம். நான் சொன்னேன், எல்லா உயிருக்குமே ஏழு சொல்லுவாங்கள்ல, பறவைகள், ஊர்வன, மனிதன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிருக்குமே ஜாதகம் இருக்குது, விதிப்பயன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நாய்க்கெல்லாமல் விதிப்பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு அந்த செகண்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அமைதியாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய பேப்பரில் எல்லா நாய்க்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையாது. ஒரு நாய் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடும், ஒரு நாய் வயசாகி நார்மலாக செத்து போயிடும், ஒரு நாய் வீட்டில் சொகுசாக வளர்க்கப்படும், ஒரு நாய் தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படி விதவிதமாக ஒவ்வொரு நாயோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு 7 வருஷமாக ஒரு நாயை கவனிச்சிட்ருக்கேன். இந்த கதவு திறந்து தான் இருக்குது, ஆனாலும் இந்த நாய் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததே கிடையாது, வெளியே தான் நிற்கும். அதே மாதிரி போடுறதெல்லாம் தெரியாது. ஏதாவது நான்வெஜ் என்னாலாம் ஓயாமல் போட முடியாதா, நான்வெஜ் போட்டால் சாப்பிடும், நம்மளை எந்த வகையில் தொந்தரவு செய்யாது. பயங்கர கெத்தான நாய், பொம்பளை நாய்களை கண்டா ஓடாது. அது பாட்டுக்கு எனக்கு கண்டான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் இது சன்னியாசி நாய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பெஷல் நாய், ஆனால் நல்ல வயசாகிடுச்சு, எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, திறந்து தான் இருக்குது, ஆனால் வராது. ஆனால் எத்தனை நாய் ஓடியாந்துருக்கு. அது தெரியுது, நம்ம அன்பாக இருக்கும், நம்ம டெய்லி பிஸ்கட் போடுறோம், எல்லாம் தெரியும். அதனால் உள்ளுக்கு மட்டும் வரவே வராது. நாய்க்கு பேர் இல்லை. கவுண்டமணி வீட்டில் ஒருத்தர் போயிட்டு கேட்டாராம், உங்கள் நாய்க்கு என்ன பேர் வச்சுருக்கேன். நாய்க்கு என்ன பேர் வைக்கிறது, நாய்க்கு நாய் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. வேறு இல்லை. நேற்று கோவமாக இருந்தால் நேற்று நைட்டு நான் இங்கே நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த திண்ணையில் இருந்தேங்க, யாருமே இல்லை. ஆனால் அந்த நாய் துணைக்கு இருந்துருச்சு. நான் எந்திரிச்சு அந்த ரோடு வரைக்கும் போகிறேன், நடந்து படுத்து கிடந்த நாய் அப்படியே என்னை கவனிச்சிட்டே இருக்குது. அப்புறம் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கவே செஞ்சேன் நான். அப்போ நான் நினச்சேன், ஒரு பெண்ணுக்கு ஒரு நாய் துணைக்கு இருந்தால் போதும், தைரியமாக அவள் எங்கே வேணால் போக முடியும், அதான் இரவு நேரத்தில் கூட அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் தெரியல, நான் இதுதான் பிரச்சனையாக இருக்கேன். வீட்டில் நாய் வளர்க்கவே முடியாது நம்மளால், நாய் மெயின்டைன் பண்ணுறது பெரிய வேலை. நாய் பார்த்தீங்களா, தெரியும் பார்க்குறேன், நாய் பேர் வச்சா தெரியும். வா ஓடியா ஓடியா ஓடியா. கிட்ட வச்சுக்கு தான் பயமா இருக்கு எனக்கு. அது எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க தெரியும், நான் எங்க மனசுல தொட மாட்டாங்க.